உரிமைக்காக போராடிய தொழிலாளர்கள் வந்து கிரிமினல் கிடையாது. சட்டத்துக்கு புறம்பாக எல்லா நடவடிக்கையுமே போலீஸ் செஞ்சாங்க. இப்போ இது போன்ற இடங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் போது நாங்கள் போன்ற அரசியல்வாதிகளோ, சமூக ஆர்வலர்களோ, சமூக செயல்பாட்டாளர்களோ போய் அவர்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படும். எப்பயுமே அப்படி இருக்கு. ஆனால் இந்த முறை என்னன்னா யாரையுமே பார்க்க அனுமதிக்கப்படலை. இந்த பேச்சுவார்த்தை மாநகராட்சி நடக்கும்போது அவங்க அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா அவர்கள் நடந்து கொண்ட விதம் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ வரைக்கும் விசாரணை முடியலைன்னு சொல்கிறாங்க, தகவல் சொல்லுங்கள். இப்போ கிட்டத்தட்ட 17-18 பக்கமாக இவ்வளோ விசாரணை அறிக்கையை தயார் பண்ணிருக்காங்க. விசாரணையில் ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்க, கேட்ட கேள்வியே கேட்குறது, த்ரெட்டன் பண்ணுற கேள்வி கேட்குறது, இப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து அசர் ஆள் கிடையாது பாரதி, அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் விடலை. அதாவது ஒரு சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த எல்லளவும் தகுதியற்ற அரசாக இது இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து திடீர்னு வந்து நீங்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. அப்போ நோக்கம் வேறு. ஏற்கனவே செய்து கொண்டிருந்த போராட்டத்தை முனைமொழுங்க செய்வதற்காகவும் அதை சமூகத்திலிருந்து அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்தை மறக்கடிக்க செய்வதற்காக தான் இப்போ அறிவிக்கிறார் அவர். ஏன் முதல்ல அறிவிக்க வேண்டியதானே? நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மக்கள் அதிகார கழகத்தினுடைய மாநில செயலாளர் திருமிகு வெற்றிவேல் செழியன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அதை குறித்து நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த 5-6 ஜோன் அப்படிங்கிறது வந்து தனியார் கொடுக்குறத தடை விதிக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிடுச்சு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நடந்துச்சு அந்த போராட்டம். அதற்கப்புறம் அந்த ரிப்பன் மாளிகையை சுற்றி உட்காந்துருந்தாங்க. எல்டியூசின்னு சொல்லக்கூடிய தொழிற்சங்கம் தான் அவங்கள அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடந்துச்சு. அது தலைவராக இருக்கக்கூடிய தோழர் பாரதி, அவர் வழக்கறிஞராகவும் இருக்கார், அந்த சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கார். இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே நீதிமன்றத்துக்கு போய் அரசாங்கம் இந்த போராட்டத்தை அந்த இடத்துல உட்காந்து போராடுறதை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டு அந்த இடத்துலேருந்தே தொழிலாளிகளை அகற்ற வேண்டும் அப்படின்றது தான் நீதிமன்றத்தோட உத்தரவு. அதன்படி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு அந்த தொழிலாளர்கள் இடத்துல ஒரு 10-11 இடங்களில் பிரித்து வைக்கப்பட்டு அவர்கள் வந்து ஒரு நாள் முழுக்க நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு மறுநாள் மாலை 6 மணி 7 மணி வரைக்குமே அவர்கள் வந்து 11 இடங்களில் வைக்கப்பட்டு தான் சொல்கிறாங்க. இப்படி நீதிமன்ற உத்தரவு அப்படின்றது அகற்றப்பட வேண்டும் அப்படின்றது தான் உத்தரவு. ஆனால் போலீஸ் நடந்துக்கிட்ட விதம் அப்படின்றது, குறிப்பாக அங்கே யாரெல்லாம் தலைமை சக்தியாக இருக்கின்றார்கள், அந்த போராட்டத்தை யாரெல்லாம் வந்து அதில் வந்து முக்கியமாக அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்கள் அப்படின்றவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அடையாளப்படுத்தி அதில் சிலரை வந்து ரொம்ப மோசமாக கொண்டு போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்றது முக்கியம். அதில் தோழர் வளர்மதின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சமூக செயல்பாட்டாளர், வழக்கறிஞராகவும் இருக்காங்க. அவங்கள மட்டுமே தனியாக பிக் பண்ணிட்டு போய் அவங்கள சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வச்சு மஃப்டியில் இருந்த பெண் காவலர்கள், அதாவது சுடிதார் போட்டிருந்த பெண் காவலர்கள் இரவு முழுக்க அவங்கள வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு தலையிலலாம் அடிபட்டுருக்கு, தலையில் வந்து பிளட்டு கிளாட்டாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ அவங்க வந்து ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் தான் இருக்காங்க. அவங்க மறுநாள் அவங்கள பற்றி சமூக வலைதளங்கள் வரும்போது அவங்க இந்த போலீஸ் ஜீப்லேயே வந்து மயக்க நிலையில் தான் இருந்தாங்க. அது வந்து மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகலாம் அவங்கள. அப்படி வந்து மிக மோசமாக வண்டியில் வச்சுக்கிட்டு சிட்டியில் சுற்றிக்கிட்டே இருந்துட்டு அந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு புறம்பாக எல்லா நடவடிக்கையுமே போலீஸ் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லையுமே பொதுவாக இது போன்ற இதெல்லாம் அரசியல் கைதிகள் மாதிரி தான். இது உரிமைக்காக போராடிய தொழிலாளர்கள் வந்து கிரிமினல் கிடையாது. அப்போ இது போன்ற இடங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் போது நாங்கள் போன்ற அரசியல்வாதிகளோ, சமூக ஆர்வலர்களோ, சமூக செயல்பாட்டாளர்களோ போய் அவர்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படும். எப்பயுமே அப்படி இருக்குது. ஆனால் இந்த முறை என்னன்னா யாரையுமே பார்க்க அனுமதிக்கப்படலை. சிஐடியினுடைய தலைவர் தோழர் சவுந்தரராஜன் அவர்கள் கீழ்கட்டிலில் பாரதியை அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது வராரு. நாங்கள்லாம் போனால் எங்கெல்லாம் அனுமதிக்கலை. சவுந்தரராஜன் வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்கவர், ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு, ஒரு நீண்டகால அரசியல்வாதி, ஒரு சிபிஎம்மில் வந்து ஒரு முக்கியமான தலைவர். அவரையே வந்து உள்ளே அனுமதிக்கலை. இதெல்லாம் வந்து ஒரு அடக்குமுறையினுடைய பல பரிணாமங்களாக பார்க்க வேண்டியது இருக்குங்க.
இப்போ அவ்வளோ மோசமாக யாரையும் பேச விடாமல் அனுமதிக்காமல் வந்து வச்சுருந்தாங்க. சரின்னு அதுக்கப்புறம் வந்து மாலையில் விடுவிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் மொத்த போலீஸ் பந்தோபஸ்து போட்டு இந்த இந்த தொழிலாளிகள்லாம் வேனில் ஏற்றிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் இறக்கி விட்டாங்க. இதெல்லாம் வந்து அதாவது முழு சோத்தில் வந்து பூசணிக்காயை மறைக்கிற வேலை. இப்படி பூசணிக்காயை மறைக்க முடியுமான்னு தெரியல. இதெல்லாம் ஒரு அடக்குமுறையினுடைய புதிய புதிய வடிவங்களாக இருக்குது. அதோடு முடியலை அப்படின்றதான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அந்த அடக்குமுறை தொடருதுங்க. இப்போ தோழர்கள் வந்து சங்கத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் ஏற்கனவே அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கு நேற்றோ முந்தின நாளாக நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 2 விஷயங்கள் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒன்று வந்து இந்த தொழிலாளர்கள் ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை குறைக்கக்கூடாது, அது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்தோடு பேசி முடிவெடுக்கணும் அப்படின்றது ஒரு தீர்ப்பு. இன்னொன்று ஐடி ஆக்ட், அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் இவங்க முதன்மையான கோரிக்கை நிரந்தரம் செய்வது, அரசு பணியாக்குவதுன்றது தான் முதன்மையான கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கைக்கான வழக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து லேபர் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே அந்த வழக்குக்கு எந்த தடையும் இல்லை. அந்த கோரிக்கைக்கான தீர்வை நீங்கள் அந்த வழக்கை நடத்தி நீங்கள் வந்து தீர்வு கண்டுக்கலாம் அப்படின்னு 2 உத்தரவு வந்து இன்றைக்கி நீதிமன்றம் 2 நாளைக்கு மேலே போட்டிருக்காங்க. அதன்படி நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை மாநகராட்சி நடக்கும்போது அவங்க அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா அவர்கள் நடந்து கொண்ட விதம் ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க வந்து தோழர் குமாரசாமி தான் அந்த பேச்சுவார்த்தை கலந்துட்டு இருக்கிறாரு தெரிய வருது. அவர்கிட்ட அணுகிய விதம்லாம் ரொம்ப மோசமாக பார்க்குது. ஆக வெறுப்பாக அணுகுகின்ற ஒரு நடவடிக்கையெல்லாம் நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சு. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் முதன்மையாக, அதாவது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களில் பரபரப்பாக பேசப்பட்டவர்கள் சிலர் இருக்காங்க. சில தோழர், இப்போ மோகன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் இருக்கார். தோழர் மோகனுக்கும் தோழர் பாரதிக்கும், அந்த சங்கத்தினுடைய தலைவர் பாரதிக்கும் போலீஸ் வந்து சம்மன் அனுப்பி இன்றைக்கி காலையில் பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேரையும் விசாரணைக்கு வரணும்னு சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்க. சரி, இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு வரணும்னு சொல்லும்போது இவங்க வழக்கறிஞர்களோட 2 தோழர்களும் போகிறாங்க. போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் பாரதிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி, நீங்கள் பெரியமேடு வர வேணாம், நீங்கள் வந்து நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி பாரதியை இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணி பிரிக்கிறாங்க. இப்போ மோகனை தனியாகவும் பாரதியை தனியாகவும் பிரித்து மோகனை பெரியமேட்டுக்கு, பாரதியை வந்து நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரணைக்காக போகிறாங்க. போகும்போது வழக்கறிஞர்களும் கூட போகிறாங்க. இப்போ மோகன் போய் விசாரணைக்கு போய் உட்காந்துருக்காரு. 10 மணி 10:30 போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக உட்காந்துட்டு இருக்காராம். விசாரணையை நடத்தலாங்க. விசாரணையை நடத்தாமல் மறுபடியும் ஒரு சம்மன் கொடுத்து, நீங்கள் 2 நாள் 22ஆம் தேதி வந்து வேற ஒரு ஸ்டேஷனை சொல்லி, நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் தான் நினைக்கிறேன், அந்த ஸ்டேஷனை சொல்லி அங்கே நீங்கள் விசாரணைக்கு போக அப்படின்னு சொல்லி எந்த விதமான விசாரணையுமே நடத்தாமல் சும்மா உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு சம்மன் கொடுத்து 2 நாள் கெடுவு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமாக, அதாவது 2 வேனில் சொல்கிறாங்க, 2 வேனில் போலீஸை குவிச்சு அங்கே வந்து ஏதோ பெரிய பரபரப்பு, பெரிய தகராறு நடக்க போகிற மாதிரி ஒரு பிரச்சனை. அது போலீஸே வந்து அப்படி ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணுறது. இப்போ விசாரணைக்கு போகிறவங்க என்ன செய்ய போகிறாங்க, ஆனால் அங்கே போலீஸை குவிச்சு அதை வந்து மறைமுகமாக மிரட்டுகின்ற நடவடிக்கையை வந்து இன்றைக்கி போலீஸ் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லேயும் போலீஸை குவிச்சு செஞ்சுருக்காங்க. அப்படி செய்யும் போது தோழர் பாரதி வந்து போய் விசாரணைக்கு கலந்துட்டுருக்காரு. விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் விசாரணை முடியலைன்னு சொல்கிறாங்க, தகவல் சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 17-18 பக்கமாக இவ்வளோ வந்து விசாரணை அறிக்கை தயார் பண்ணிருக்காங்க. விசாரணையில் ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்க, கேட்ட கேள்வியே கேட்குறது, த்ரெட்டன் பண்ணுற கேள்வி கேட்குறது, இப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து அசர் ஆள் கிடையாது பாரதி, அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் விடலை. இப்போ என்ன கையில் தான் வச்சுருக்காங்க, அதாவது விசாரணைன்ற பேரில் ஸ்டேஷன்லேயே வச்சுருக்காங்க. சரி, இப்போ என்ன நடந்துருச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்றது இல்லைங்களா, ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது ஒரு சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த எல்லளவும் தகுதியற்ற அரசாக இது இருக்குது. அப்போ நீங்கள் இந்த திமுக அரசினுடைய நடவடிக்கை, இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து திடீர்னு வந்து நீங்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், நாங்கள் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் வந்து நாங்கள் வந்து காலையில் உணவு, நல்லது தானே, அதுதான் விஷயம். அதை இப்போ பொதுமக்கள் மத்தியில் எப்படி கருத்து வரும்னா நல்லது தானேன்னு வரும். அப்போ எதுக்காக இப்போ கொடுக்குறீங்க அதை? அப்போ ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது அது வந்து
தமிழகம் தழுவிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனையை மடைமாற்றுவதற்காகத்தான் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒருவேளை தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் இல்லைங்களா, அரசுக்கு கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? அதாவது தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை இது கிடையாது. எங்களுக்கு காலையில் சாப்பாடு கொடு, எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுன்றது கோரிக்கை இது வரைக்கும் அப்படி ஒரு கோரிக்கை எழலை. அவங்க கோரிக்கை ஒன்னே ஒன்று தான், எங்களுக்கு நிரந்தரம் மாற்றுத் தொழில் செய்ய போறாங்க அப்படின்னா அதுக்கான உதவித்தொகையை அரசே கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்க. இது நல்ல விஷயம் தானே. அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறத பற்றியோ சாப்பாடு கொடுக்கறத பற்றியோ நான் கெட்டதுன்னு சொல்ல வரல. அதை எந்த சூழ்நிலையில் எதற்காக செய்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை வந்து அதான் இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஒரு பொது புத்தியிலேருந்து ஒரு பேச்சு வருது இல்லைங்களா, அந்த பேச்சை எதிர்பார்த்து அவங்க செய்கிறாங்க. அவங்க எந்த காலத்தில் எந்த நேரத்தில் அதை செய்கிறாங்கன்றது தான் அந்த பிரச்சனையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ இப்படி செஞ்சிட்டோம்னா மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல பேர் வந்துடும், தூய்மை பணியாளர்களை போய் மதிக்கிறாங்க பண்ணுறாங்கன்னு வந்துடும். அந்த தூய்மை பணியாளர்கள் பழிவாங்கப்படுகின்ற தூய்மை பணியாளர்கள், உரிமை மறுக்கின்ற தூய்மை பணியாளர்களுடைய நிலைமையை அந்த பிரச்சனையை மக்கள் வந்து மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ தூய்மை பணியாளருக்கு செய்வதை, காலை உணவு கொடுப்பதையோ வீடு கட்டி கொடுப்பது, எந்த சலுகை செய்தாலும் அதை வரவேற்போம். ஆனால் அதை எந்த நோக்கத்திற்காக அரசாங்கம் செய்வதுன்றது தான் முக்கியம். நீங்கள் நோக்கத்தை பார்க்காம இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை புரியாதுங்க. அப்போ நோக்கம் வேறு. ஏற்கனவே செய்து கொண்டிருந்த போராட்டத்தை முனைமொழுங்க செய்வதற்காகவும் அதை சமூகத்திலிருந்து அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்தை மறக்கடிக்க செய்வதற்காக தான் இப்போ அறிவிக்கிறார் அவர். ஏன் முதல்ல அறிவிக்க வேண்டியதானே? இப்போ கரெக்டான நேரத்தில் கரெக்டான பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனையை மடைமாற்றுவது தான் செய்கிறார் ஒழிய. ஆகவே நாம் அவர்களுக்கு செய்வதை தப்பு என்று சொல்லவில்லை. அது என்ன நோக்கத்திற்காக அந்த அரசு செய்வது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சரி. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை திமுக கையாளுகின்ற விதம், அதற்கான நோக்கம் என்பது வேறு. என்ன வேறு என்று கேட்டால், போராடுகின்ற தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற நடவடிக்கையின் ஒரு அங்கமாக தான் நம்ம பார்க்கணும். இது மட்டும் கிடையாது. திமுக அரசினுடைய அவங்க ஆட்சி காலத்தில் வந்து இன்னும் பல்வேறு மோசமான, அதாவது சமூகத்தில் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு அந்த சதியை செய்வது. நீங்கள் மேல்மா சிப்காட் போராட்டத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேல்மாவில் சிப்காட் வரக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க. அந்த இருக்கக்கூடிய விளைநிலங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள், பல 10-11 கிராமங்கள் சேர்ந்த மக்கள் போராடிட்டு வராங்க. அவங்க ரொம்ப அமைதியான வழியில் தொடர்ச்சியாக போராடும் போது அந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்கு எதிர்போராட்ட நடவடிக்கைகளை திமுக செஞ்சாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நகரத்தில், அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த மேல்மா பக்கத்தில் இருக்க ஒரு குறிப்பான நகரத்தில் வெளியிலிருந்து திமுகவை சேர்ந்த நபர்களை, ஆட்களை கூட்டு வந்து பஸ்ஸில் கூட்டு வந்து இறக்கி சிப்காட் வேணும்னு சொல்லி ஒரு போராட்டத்தை கட்டி அமைக்கிறாங்க. செயற்கையாக இட்டுக்கட்டி திமுகவின் ஆதரவாளர்களையும் திமுக கட்சிக்காரங்களையும் வெளியிலிருந்து கூட்டு வந்து அந்த ஊரில் ஒரு 1000-2000 பேர் குவிச்சு சிப்காட் வேணுன்றதை ஒரு, இப்போ நீங்கள் துப்புரவு தொழிலாளிக்கு நல்லது செஞ்சுருக்காங்கன்றதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணுமோ, அது என்ன பார்வையில் நம்ம பார்க்கணுமோ அதே மாதிரி தான் நீங்கள் இதையும் பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அது வந்து ஆட்களை இறக்கி வச்சு பண்ணது. ஆமாம். ஆனால் இது வந்து அரசே பண்ணுது இல்லை. அரசே பண்ணுது தோல. அரசே பண்ணுது என்பது இந்த நேரத்தில் செய்வதற்கான நோக்கம் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த நோக்கத்தை நீங்கள் வந்து விட்டுட்டீங்கன்னா உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் சிப்காட் வேணும் என்ற போராட்டத்துக்கும் நோக்கம் இருக்குது. இப்போ சிப்காட் என்று வேணும் என்ற போராட்டம் வந்து வெளியே பரவும் போதுங்க, எத்தனை பேருக்கு அவங்க வந்து அந்த ஊரை சேர்ந்த மக்கள் இல்லைன்னு தெரியும். அந்த ஊரை சேர்ந்த மக்கள் இல்லைன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அங்கே மக்கள் வந்து சிப்காட் வேணும்னு தான் போராடுறாங்கன்னா உங்கள் கருத்து இருக்கும். அப்போ பொது கருத்தில் வந்து ஒரு பொய்யான கருத்தை பரப்புவதற்கு ஒரு சம்பவத்தை அவர்கள் செய்கின்றார்கள். அந்த சம்பவத்தில் மிக நரித்தந்திரமாக அவர்கள் செய்கின்றார்கள் அப்படின்றத பார்க்கணும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்கும் சிப்காட் வேண்டும் என்ற கோரிக்கையே கிடையாது. அவர்கள் வந்து தங்கள் நிலங்கள் பறிக்கப்படுவதற்கு எதிராக போராடிட்டு இருக்கும்போது இப்படி எப்படி செஞ்சாங்களோ, நான் ஏன் ஒப்பிடுறேன்னு கேட்டிங்கன்னா, இதே போன்ற ஒரு யுக்தியைத்தான் அவர்கள் அன்று மேல்மாவிலையும் கையாண்டாங்க திமுக சொல்ல வரங்க. அப்போ இப்படி வந்து ஒரு குயிக்கி, அதாவது ரொம்ப ஒரு குறுகிய, அதாவது நரித்தந்திரம் ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, மிக மோசமான ஒரு நரித்தந்திரத்தை கடைபிடித்து சமூகத்தில் தங்களுடைய பெயரை தக்க வைத்துக் கொள்வதற்கு, ஒரு போலியான ஒரு பெயரை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் செய்கின்ற ஒரு எதிர் நடவடிக்கையாக இருக்கின்றது. அந்த நடவடிக்கை சமூகத்தில் ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துது, நம்ம மறுக்க முடியாது நம்ம. ஆகவே வந்து இதை எந்த சூழலில் எதற்காக செய்கின்றார்கள் என்பதை நாம் பகுத்து பார்க்கவில்லை என்றால் இது சரி என்று தான் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாக்குதல் என்பதும் துப்புரவு தொழிலாளர்கள் மீதான வன்மம் என்பதும் திமுக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான நிரூபணங்களாகத்தான் இந்த சம்பவங்களை நான் வந்து இங்கே வந்து மொத்தத்தில் திமுகவினுடைய துப்புரவு தொழிலாளர்கள் மீதான தாக்குதல் என்பது நிற்கவில்லை, இன்று வரை தொடர்கிறது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி. நன்றி.